தாடி கண்ணன் அவர்களுடைய மகன் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் ராஜேந்திரன் அவருடைய அன்பு மகள் இலக்கியா அவர்களுக்கும், காஞ்சிபுரம் நகரத்தை சார்ந்த கணபதி காமாட்சி ஆகியோருடைய பேரன் பன்னீர்செல்வம் தமிழ்ச்செல்வி அவருடைய அன்பு மகன் சுகுமார் அவர்களுக்கு நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு மணவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது. இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று மணவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு, குறிப்பாக இந்த மணவிழா கோலத்தில் மணமக்களாக வீற்றிருக்கக்கூடிய மணமக்களுக்கு, மணமக்களுடைய பெற்றோர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு முதலில் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த மணவிழா நிகழ்ச்சிகளை உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தக்கூடிய வாய்ப்பினை இன்றைக்கு நான் பெற்றிருந்தாலும், நம்முடைய மாவட்ட செயலாளர் எங்கள் பேசுகிற நேரத்தில் குறிப்பிட்டு சொன்னார், இது ஏதோ நம்முடைய தாடி கண்ணன் அவர்கள் இல்லத்தில் சீர்திருத்த திருமணமாக இந்த திருமணம் நடக்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிற போது இதற்காக யாரும் ஆச்சரியப்பட வேண்டிய, வியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், மறைந்த தாடிக்கண்ணனுடைய இல்லத்தில் நடந்திருக்கக்கூடிய திருமணங்கள் அனைத்தும் சீர்திருத்த திருமணங்களாகத்தான் நடந்திருக்கிறது. அதற்கு நான் உதாரணமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மறைந்த தாமு கண்ணன் அவருடைய மகன், இப்பொழுது மணமகனாக வீற்றிருக்கக்கூடிய இலக்கியாவுடைய தந்தை ராஜேந்திரன், அவருடைய திருமணம் நம்முடைய மறைந்த முன்னாள் அமைச்சர் செந்தமிழ் செல்வர் என்ற சிறப்புக்குரியவராக விளங்கிய நம்முடைய சிஎம் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலே தான் அவருடைய திருமணம் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு தாமல் தாடி கண்ணனுடைய இரண்டாவது மகன் மனோகருடைய திருமணம் 1994ஆம் ஆண்டு தாமல் கிராமத்திலே, அதிலும் குறிப்பாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே தான் நடந்திருக்கிறது. இப்பொழுது நம்முடைய கண்ணன் அவர்களுடைய பேத்தி, அதாவது ராஜேந்திரனுடைய மகள், ஆக அவர்களுடைய திருமணம் இன்றைக்கு இந்த அடியனுடைய தலைமையில் நடைபெறுகிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது நான் உள்ளபடிய மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். தாமல் பகுதியை பற்றி எல்லோரும் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆக கழக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பகுதி. என்ன காரணம் என்று கேட்டால், நம்மை ஆளாக்கிய நம்முடைய ஒப்பற்ற தலைவர், வங்க கடலோரத்தில் 6 அடி சந்திரப்பிழையில் உறங்கியும் உறங்காமல் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அறிவுலக மேதை அறிஞர் அண்ணா, அவர் பிறந்த ஊர் காஞ்சிபுரமாக இருந்தாலும், அவரை பிறந்து வளர்ந்து இந்த காஞ்சிக்கு பெருமை சேர்த்து தந்திருந்தாலும், ஆனால் அவருக்கு மிக மிக பிடித்த ஊர் எந்த ஊர் என்று கேட்டால் அது தாமல் என்பதை எண்ணி பார்க்கிற போது உள்ளபடியே நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னார்கள். பல்வேறு வகைகளில் தாமல் பகுதியை அண்ணா அவர்கள் கவர்ந்து வைத்திருக்கிறது. அதில் ஒன்றை நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு முறை வேலூர் மாவட்டத்திற்கு தலைவரை கலைஞர் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய சென்றபோது நான் அவரோடு காரில் செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். தலைவர் கலைஞர் அவரோடு செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. காரிலே போய் கொண்டிருக்கிறோம். அப்படி போய் கொண்டிருக்கிற போது காஞ்சியினுடைய எல்லையை தாண்டி, அதற்கு பிறகு பாலுச்செட்டி தந்திரம் பகுதியை தாண்டி அந்த தாமல் பகுதியாக செல்லுகிற போது தலைவர் அவர்கள் காரில் அமர்ந்திருந்த என்னிடத்தில், நம்முடைய அண்ணன் துரைமுருகனிடத்தில், இன்னும் சில கழக முன்னோட்டத்திலெல்லாம் பெருமையோடு சொன்னார்கள், இதுதான் தாமல் பகுதி, இதுதான் தாமல் கிராமம்.
இந்த கிராமத்திற்கு ஒரு வரலாறு உண்டு என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களிடத்திலே சொன்னார்கள். நாங்கள் எல்லாம் என்ன என்று ஆர்வத்தோடு கேட்டோம். அப்பொழுது சொன்னார், இதே காஞ்சிபுரத்தில் 1967 வேட்பாளராக நின்று நம்முடைய அண்ணா அவர்கள் தோற்றார். அன்றைக்கு சட்டமன்ற தேர்தலில் தோற்றார். ஆட்சிக்கு வந்துட்டோம். ஆனால் தேர்தலிலே அண்ணா அவர்கள் மாத்திரம் தோற்றுவிட்டார். அப்படி தோற்ற நேரத்தில் 62ஆம் ஆண்டு தஞ்சையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அப்பொழுது நான் தஞ்சையிலே தலைவர் கலைஞர் அவருடைய துணையாக அங்கே இருக்கிறேன். அப்பொழுது அந்த தலைவர் கலைஞர் பெற்ற வெற்றியை கூட கொண்டாட முடியல. காரணம், அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்தில் தோற்றார் என்ற செய்தி கிடைத்த காரணத்தால் கொண்டாட முடியல. அப்பொழுது எல்லோரும் அண்ணாவை சந்திக்க ஆறுதல் சொல்ல எல்லோரும் நம்முடைய கழக முன்னணியினரெல்லாம் வந்தபோது அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்தில் இல்லை. எங்கிருந்தார் என்று கேட்டால் தாமல் பகுதிக்கு சென்றார். அங்குதான் ஒரு வீட்டிலே போய் அவர் இருந்தார். எல்லோரும் அண்ணாவை போய் அங்கே பார்த்து, என்ன நான் இங்கே வந்து இருக்கிறீங்கன்னு கேட்டப்போ, நான் தோற்றாலும் கவலை இல்லை, எனக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு பகுதி எந்த பகுதி என்று கேட்டால் இங்குதான் நிகழ்ச்சி நிறைவேற இருக்கிறது. இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று மணவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு, குறிப்பாக இந்த மணவிழா கோலத்தில் மணமக்களாக வீற்றிருக்கக்கூடிய மணமக்களுக்கு, மணமக்களுடைய பெற்றோர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு முதலில் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த மணவிழா நிகழ்ச்சிகளை உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தக்கூடிய வாய்ப்பினை இன்றைக்கு நான் பெற்றிருந்தாலும், நம்முடைய மாவட்ட செயலாளர் எங்கள் பேசுகிற நேரத்தில் குறிப்பிட்டு சொன்னார், இது ஏதோ நம்முடைய தாடி கண்ணன் அவர்கள் இல்லத்தில் சீர்திருத்த திருமணமாக இந்த திருமணம் நடக்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிற போது, இதற்காக யாரும் ஆச்சரியப்பட வேண்டிய, வியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், மறைந்த தாடிக்கண்ணனுடைய இல்லத்தில் நடந்திருக்கக்கூடிய திருமணங்கள் அனைத்தும் சீர்திருத்த திருமணங்களாகத்தான் நடந்திருக்கிறது. அதற்கு நான் உதாரணமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மறைந்த தாமு கண்ணன் அவருடைய மகன், இப்பொழுது மணமகனாக வீற்றிருக்கக்கூடிய இலக்கியாவுடைய தந்தை ராஜேந்திரன், அவருடைய திருமணம் நம்முடைய மறைந்த முன்னாள் அமைச்சர் செந்தமிழ் செல்வர் என்ற சிறப்புக்குரியவராக விளங்கிய நம்முடைய சீனியர் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலே தான் அவருடைய திருமணம் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு தாமல் தாடி கண்ணனுடைய 2வது மகன் மனோகரனுடைய திருமணம் 1994ஆம் ஆண்டு தாமல் கிராமத்திலே, அதிலும் குறிப்பாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே தான் நடந்திருக்கிறது. இப்பொழுது நம்முடைய கண்ணன் அவர்களுடைய பேத்தி, அதாவது ராஜேந்திரனுடைய மகள், ஆக அவர்களுடைய திருமணம் இன்றைக்கு இந்த அடியனுடைய தலைமையில் நடைபெறுகிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது நான் உள்ளபடிய மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். தாமல் பகுதியை பற்றி எல்லோரும் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆக கழக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பகுதி. என்ன காரணம் என்று கேட்டால், நம்மை ஆளாக்கிய நம்முடைய ஒப்பற்ற தலைவர், வங்க கடலோரத்தில் 6 அடி சந்திரப்பிழையில் உறங்கியும் உறங்காமல் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அறிவுலக மேதை அறிஞர் அண்ணா, அவர் பிறந்த ஊர் காஞ்சிபுரமாக இருந்தாலும், அவரை பிறந்து வளர்ந்து இந்த காஞ்சிக்கு பெருமை சேர்த்து தந்திருந்தாலும், ஆனால் அவருக்கு மிக மிக பிடித்த ஊர் எந்த ஊர் என்று கேட்டால் அது தாமல் என்பதை எண்ணி பார்க்கிற போது உள்ளபடியே நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னார்கள். பல்வேறு வகைகளில் தாமல் பகுதியை அண்ணா அவர்கள் கவர்ந்து வைத்திருக்கிறது. அதில் ஒன்றை நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு முறை
வேலூர் மாவட்டத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய சென்றபோது நான் அவரோடு காரில் செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். தலைவர் கலைஞர் அவரோடு செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. காரிலே போய் கொண்டிருக்கிறோம். அப்படி போய் கொண்டிருக்கிற போது காஞ்சியினுடைய எல்லையை தாண்டி, அதற்கு பிறகு பாலுச்செட்டி தந்திரம் பகுதியை தாண்டி அந்த தாமல் பகுதியாக செல்லுகிற போது தலைவர் அவர்கள் காரில் அமர்ந்திருந்த என்னிடத்தில், நம்முடைய அண்ணன் துரைமுருகனிடத்தில், இன்னும் சில கழக முன்னோட்டத்திலெல்லாம் பெருமையோடு சொன்னார்கள், இதுதான் தாமல் பகுதி, இதுதான் தாமல் கிராமம், இந்த கிராமத்திற்கு ஒரு வரலாறு உண்டு என்று தலைவர் கலைஞர் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், எங்களிடத்தில் சொன்னார்கள். நாங்கள் எல்லாம் என்ன என்று ஆர்வத்தோடு கேட்டோம். அப்பொழுது சொன்னார், இதே காஞ்சிபுரத்தில் 1967ஆம் ஆண்டு வேட்பாளராக நின்று நம்முடைய அண்ணா அவர்கள் தோற்றார். அன்றைக்கு சட்டமன்ற தேர்தலில் தோற்றார். ஆட்சிக்கு வந்துட்டோம். ஆனால் தேர்தலிலே அண்ணா அவர்கள் மாத்திரம் தோற்றுவிட்டார். அப்படி தோற்ற நேரத்தில் 62ஆம் ஆண்டு தஞ்சையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அப்பொழுது நான் தஞ்சையிலே தலைவர் கலைஞர் அவருடைய துணையாக அங்கே இருக்கிறேன். அப்பொழுது அந்த தலைவர் கலைஞர் பெற்ற வெற்றியை கூட கொண்டாட முடியல. காரணம், அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்தில் தோற்றார் என்ற செய்தி கிடைத்த காரணத்தால் கொண்டாட முடியல. அப்பொழுது எல்லோரும் அண்ணாவை சந்திக்க ஆறுதல் சொல்ல எல்லோரும் நம்முடைய கழக முன்னணியினரெல்லாம் வந்தபோது அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்தில் இல்லை. எங்கிருந்தார் என்று கேட்டால் தாமல் பகுதிக்கு சென்றார். அங்குதான் ஒரு வீட்டிலே போய் அவர் இருந்தார். எல்லோரும் அண்ணாவை போய் அங்கே பார்த்து, என்ன நான் இங்கே வந்திருக்கிறீன்னு கேட்டப்போ, நான் தோற்றாலும் கவலை இல்லை, எனக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு பகுதி எந்த பகுதி என்று கேட்டால் இங்குதான், அதனால்தான் தாமலுக்கு வந்தேன் என்று சொன்னதாக தலைவர் கலைஞர் வகை இந்த செய்தியை எங்களிடத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். நான் அதைத்தான் எண்ணி பார்க்கிறேன். எனவே அப்படிப்பட்ட இந்த தாமல் பகுதியைச் சார்ந்த திரு கண்ணன் அவர்கள் இன்றைக்கு அவர் இல்லை. ஆனால் கழகத்திற்காக, அண்ணா அவர்களுக்காக, அண்ணா அவர்கள் இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்காக அயராது பணியாற்றி கழகத்திற்கு அந்த வட்டாரத்தில் பெருமை சேர்த்தவர் மறைந்த தாடி கண்ணன் அவர்கள். எனவே அவருக்கு தாடி என்று அந்த பெயர் எப்படி வந்தது என்பதை பற்றியெல்லாம் கூட நம்முடைய அன்பரசர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவருடைய இல்லத்தில் அவருடைய அருமை மகன் ராஜேந்திரனுடைய அன்பு மகள் இலக்கியா அவர்களுக்கு இன்றைக்கு இந்த மணவிழா நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, மணமகனாக வீற்றிருக்கக்கூடியவர், அவரை பற்றி கூட இங்கே பேசுகிற போது என்னிடத்திலே சொன்னார்கள். அவரை அறிமுகப்படுத்துகிற போது மணமகன் சுகுமார் அவரும் இயக்கத்தை சார்ந்தவர் தான். இயக்கத்தை சார்ந்தவர் மட்டுமல்ல, இளைஞரணியை சார்ந்தவர். அதை சொன்னால்தான் நான் ஏதோ மகிழ்ச்சி அடைவேன் என்று கருதி என்னிடத்தில் திரும்ப திரும்ப எல்லோரும் அதை குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆக அவர் இளைஞரணியில் அவர் பொறுப்பில், ஒரு வட்டாரத்தில் ஒரு பொறுப்பிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ துணை அமைப்புகள் இருந்தாலும் எல்லா துணை அமைப்புகளை விட முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு துணை அமைப்பு இளைஞரணி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆக அந்த பெருமை ஏதோ தனிப்பட்ட என் மூலமாக வந்தது என்று நான் என்றைக்கும் பறைசாற்றி கொண்டதில்லை. சுகுமார் போன்ற தன்னலம் கருதாமல் இந்த இயக்கத்திற்கு இளைஞரணிக்கு பாடுபடக்கூடிய இந்த தம்பிமார்களால் தான் இந்த பெருமை இளைஞரணிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதையும் நான் ஒரு காலம் மறந்துவிட முடியாது. எனக்கு அப்படிப்பட்ட இளைஞரணிகளிலிருந்து இன்றைக்கு நம்முடைய தம்பி சுகுமார் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இலக்கியாவை கரம் பிடித்திருக்கிறார்கள். நான் வந்ததும் இந்த அழைப்பதிலே கொஞ்சம் உற்று கூர்ந்து கவனித்து பார்த்தேன். இலக்கியா எம்எஸ்சி பிஇடி, சுகுமார் பிடெக் என்று போட்டிருக்கிறது. ஆக படித்த பட்டதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். இந்த பட்டதாரி என்ற பட்டத்தை போடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நமக்கு தகுதி வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணகர்த்தாக்களாக இருந்தவர்கள் யார் என்று கேட்டால் தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகர் அண்ணா. இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் மாத்திரம் பிறந்திருக்காவிட்டால், திராவிட இயக்கத்துடைய தலைவர்கள் மாத்திரம் இந்த நாட்டிலே தோன்றியிருக்காவிட்டால் நாமெல்லாம் பட்டதாரிகளாக வந்திருக்க முடியாது. ஏன், நாட்டிலே தலைநிமிர்ந்து தன்மானத்தோடு நடந்து கூட சென்று கொண்டிருக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தை ஒழிப்பதற்கு இன்றைக்கு யார் யாரோ புறப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட இயக்கத்தால் வளர்ந்தவர்கள், திராவிட இயக்கத்தை பயன்படுத்தி கொண்டு பல பதவிகளுக்கு வந்தவர்கள் திராவிட இயக்கத்தை இன்றைக்கு குறை சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட இயக்கம் என்று ஒரு அமைப்பு இல்லை என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு மாபெரும் இயக்கம் இல்லை என்று சொன்னால் நாமெல்லாம் இன்றைக்கும் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருப்போம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா மக்களிடத்திலே தோன்றியிருக்காவிட்டால் நாமெல்லாம் இன்றைக்கு அனாதைகளாக ஆக்கப்பட்டிருப்போம். எனவே அதை நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு அந்த நிலையிலிருந்து
நீங்கள் இந்த சமுதாயத்திற்காக தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று நான் மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய உங்களையும் நான் கேட்க விரும்புவது, நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று காலையில் நம்முடைய மாவட்ட கழக பொருளாளர் சுகுமார் அவர்கள் இல்லத்தில் நடந்த திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு தான் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். இது 2வது திருமணம். ஆக இன்றைக்கு பல திருமணங்கள் நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. அதேபோல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இன்றைக்கு பல நிகழ்ச்சிகளுக்கு போகிறார். 2 திருமணம் 3 திருமணங்கள் நடக்கக்கூடிய செய்திகளைத்தான் பார்த்திருக்கிறோம். ஒரே மேடையில் 2 திருமணங்கள் நடப்பது கூட ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஒரே மேடையில் வரவேற்பு நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு அதிசயம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆக நாடு இந்த நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் கூட கடந்த திருமண நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு உரையாற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன், அண்ணன் பிறந்த இந்த மண்ணில் அண்ணாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அண்ணாவுடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி நாம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தலைவர் கலைஞருடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த காரணத்தால் அந்த துறையின் சார்பில் இங்கு இருக்கக்கூடிய நகராட்சியினுடைய பூங்காவிற்கு அண்ணாவுடைய பெயரை சூட்ட வேண்டும். அண்ணாவுடைய நினைவாக அந்த பூங்காவிற்கு அண்ணா 100ஆண்டு விழா பூங்கா என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த பூங்காவை அழகுபடுத்தினோம், சீர்படுத்தினோம், அந்த பூங்காவை உருவாக்கியது மட்டுமல்ல, நம்மை உருவாக்கிய தலைவர் அண்ணாவுடைய திருவுருவ சிலையை கூட அங்கே அமைத்தோம். அது வெண்கல சிலையாக அமைத்தோம். ஆனால் இந்த ஆட்சி தலைமைச் செயலகத்தை இழுத்து பூட்டியது. அண்ணா நூல் நிலையத்தை பூட்டுகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. இப்படி கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை எல்லாம் முடக்கி வைக்கக்கூடிய இந்த ஆட்சி அண்ணா பூங்காவை விட்டு வைக்கல. அண்ணா பூங்காவையும் இன்றைக்கு அசிங்கப்படுத்தி அலங்கோலப்படுத்தி அதை சீர்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளியது மட்டுமல்ல, அங்கிருந்து அண்ணாவுடைய திருவுருவ சிலையும் பல நாட்கள் காணாமல் போனது. ஆனால் நம்முடைய மாவட்ட செயலாளர்களுடைய கவனத்திற்கு வந்த காரணத்தால், அதை உடனடியாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற காரணத்தால், ஆட்சியாளர்களுக்கு எடுத்து சொன்ன காரணத்தால் அங்கே அவசரமாக ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அது அண்ணா சிலை தான். ஆனால் உண்மையான வெண்கல சிலை அல்ல, அது ஒரு தற்காலமாக வைத்திருக்கிறார்கள். எனவே நான் இங்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நினைவுபடுத்த விரும்புவது, அங்கேயும் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறேன். விரைவில் உடனடியாக கழக ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட கலைஞருடைய உத்தரவின் பேரில் வைக்கப்பட்ட முறையான இந்த வெண்கல சிலை, அண்ணாவுடைய சிலை விரைவில் வைக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழக அனுமதியோடு, ஏன் தலைமை கழகத்தின் அனுமதியோடு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் ஒரு சூழ்நிலை உருவாகும். வேண்டுமென்றால் தலைவர் அனுமதி பெற்று நானே அந்த போராட்டத்திற்கு தலைமை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே விரைவில் அதை வைக்க வேண்டும் என்று நான் அன்பான வேண்டுகோளாக இந்த திருமண விழா நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு எதை பற்றியும் சிந்தனை இல்லை. இப்பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே சிந்தனை என்னவென்று கேட்டால், பெங்களூர் நீதிமன்றத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான திட்டம்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக குற்றவாளியாக ஒரு கூண்டில் இருக்கிறார். குற்றவாளியாக கூண்டில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி இந்த நீதிபதி தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதிசயம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களால் நடத்தி காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து பார்த்து வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்காக பாடுபடக்கூடிய தலைவர்கள் யார், நம்மை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் யார், ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களை பற்றி எண்ணக்கூடியவர்கள் யார் என்பதை உணர்ந்து பார்த்து அதற்கேற்ற வகையில் நீங்கள் உங்களுடைய கடமையை நிறைவேற்றி தர வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக விரைவில் நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் வரப்போகிறது. அந்த தேர்தலுக்கு ஒரு இடைத்தேர்தல் வரப்போகிறது. அதுதான் ஏற்காடு தொகுதி நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தல். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்காடு தொகுதியில் ஆளுங்கட்சிக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில், அதிமுகவுக்கு புத்தி புகட்டக்கூடிய வகையில் அந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறது என்ற அந்த செய்தியை நான் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவித்து அதனுடைய வெற்றி விழாவை இதே காஞ்சிபுரத்தில் நடத்துகிற போது அந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவேன் என்ற அந்த செய்தியை குறிப்பிட்டு சொல்லி, இங்கே மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்து நாட்டிற்கு வீட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக வாழுங்கள், வாழுங்கள், வாழ்க மணமக்கள். விடைபெறுகிறேன். நன்றி. அங்கம்பாக்கம் இளைஞணி செயலாளர் தம்பி நடராசன் எழிலரசி தம்பதியின் ஆண் குழந்தைக்கு அண்ணன் தளபதி அவர்கள் இனியன் என்று பெயர் சூட்டி மகிழ்கிறார். 7வது வட்டக்கழக பொருளாளர் இலங்கேஸ்வரன் கவிதா தம்பதியின் பெண் மகளுக்கு அண்ணன் தளபதி அவர்கள் காவியா என்று பெயர் சூட்டி வாழ்த்துகிறார்.
காஞ்சிபுரம் 1வது வட்டம் தியாகராஜன் சுமதி ஆகியோரின் ஆண் குழந்தைக்கு மதிவாணன் என்று அண்ணன் தளபதி அவர்கள் பெயர் சூட்டி வாழ்த்துகிறார்கள். காஞ்சி நகர துணைச் செயலாளர் தவமணி புகழேந்தி அவருடைய 24வது பிறந்த நாளை திருமண நாளை முன்னிட்டு வாழ்த்து பெறுகிறார். அந்த 4 பேர் வந்துட்டாங்களா? அந்த பேர் சூட்டினவங்களா வந்துட்டாங்கப்பா. அதனால்தான் தாமலுக்கு வந்தேன் என்று சொன்னதாக தலைவர் கலைஞர் பகிர்ந்த செய்தியை எங்களிடத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். நான் அதைத்தான் எண்ணி பார்க்கிறேன். எனவே அப்படிப்பட்ட இந்த தாமல் பகுதியைச் சார்ந்த திரு கண்ணன் அவர்கள் இன்றைக்கு அவர் இல்லை. ஆனால் கழகத்திற்காக அண்ணா அவர்களுக்காக அண்ணா அவர்கள் இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்காக அயராது பணியாற்றி கழகத்திற்கு அந்த வட்டாரத்தில் பெருமை சேர்த்தவர் மறைந்த தாடி கண்ணன் அவர்கள். எனவே அவருக்கு தாடி என்று அந்த பெயர் எப்படி வந்தது என்பதை பற்றியெல்லாம் கூட நம்முடைய அன்பரசு அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவருடைய இல்லத்தில் அவருடைய அருமை மகன் ராஜேந்திரனுடைய அன்பு மகள் இலக்கியா அவர்களுக்கு இன்றைக்கு இந்த மணவிழா நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, மணமகனாக விற்றிருக்கக்கூடியவர். அவரை பற்றி கூட இங்கே பேசுகிற போது என்னிடத்திலே சொன்னார்கள். அவரை அறிமுகப்படுத்துகிற போது மணமகன் சுகுமார் அவரும் இயக்கத்தை சார்ந்தவர் தான். இயக்கத்தை சார்ந்தவர் மட்டுமல்ல, இளைஞரணியை சார்ந்தவர். அதை சொன்னால்தான் நான் ஏதோ மகிழ்ச்சி அடைவேன் என்று கருதி என்னிடத்தில் திரும்ப திரும்ப எல்லோரும் அதை குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆக அவர் இளைஞரணியில் அவர் பொறுப்பில் ஒரு வட்டாரத்தில் ஒரு பொறுப்பிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ துணை அமைப்புகள் இருந்தாலும் எல்லா துணை அமைப்புகளை விட முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு துணை அமைப்பு இளைஞரணி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆக அந்த பெருமை ஏதோ தனிப்பட்ட என் மூலமாக வந்தது என்று நான் என்றைக்கும் பறைசாற்றி கொண்டதில்லை. சுகுமார் போன்ற தன்னலம் கருதாமல் இந்த இயக்கத்திற்கு இளைஞரணிக்கு பாடுபடக்கூடிய அந்த தம்பிமார்களால் தான் இந்த பெருமை இளைஞரணிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதையும் நான் ஒரு காலம் மறந்துவிட முடியாது. எனக்கு அப்படிப்பட்ட இளைஞரணிகள் இருந்து இன்றைக்கு நம்முடைய தம்பி சுகுமார் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இலக்கியாவை கரம் பிடித்திருக்கிறார்கள். நான் வந்ததும் இந்த அழைப்பதிலே கொஞ்சம் உற்று கூர்ந்து கவனித்து பார்த்தேன். இலக்கியா எம்எஸ்சி பிஇடி, சுகுமார் பிடெக் என்று போட்டிருக்கிறது. ஆக படித்த பட்டதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். இந்த பட்டதாரி என்ற பட்டத்தை போடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நமக்கு தகுதி வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணகர்த்தாக்களாக இருந்தவர்கள் யார் என்று கேட்டால் தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகர் அண்ணா. இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் மாத்திரம் பிறந்திருக்காவிட்டால், திராவிட இயக்கத்துடைய தலைவர்கள் மாத்திரம் இந்த நாட்டிலே தோன்றியிருக்காவிட்டால் நாமெல்லாம் பட்டதாரிகளாக வந்திருக்க முடியாது. ஏன், நாட்டிலே தலைநிமிர்ந்து தன்மானத்தோடு நடந்து கூட சென்று கொண்டிருக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தை ஒழிப்பதற்கு இன்றைக்கு யார் யாரோ புறப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட இயக்கத்தால் வளர்ந்தவர்கள், திராவிட இயக்கத்தை பயன்படுத்தி கொண்டு பல பதவிகளுக்கு வந்தவர்கள் திராவிட இயக்கத்தை இன்றைக்கு குறை சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட இயக்கம் என்று ஒரு அமைப்பு இல்லை என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு மாபெரும் இயக்கம் இல்லை என்று சொன்னால் நாமெல்லாம் இன்றைக்கும் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருப்போம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா நம் மக்களிடத்திலே தோன்றியிருக்காவிட்டால் நாமெல்லாம் இன்றைக்கு அனாதைகளாக ஆக்கப்பட்டிருப்போம். எனவே அதை நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு அந்த நிலையிலிருந்து நீங்கள் இந்த சமுதாயத்திற்காக தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று நான் மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய உங்களையும் நான் கேட்க விரும்புவது, நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று காலையில் நம்முடைய மாவட்ட கழக பொருளாளர் சுகுமார் அவர்கள் இல்லத்தில் நடந்த திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு தான் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். இது 2வது திருமணம். ஆக இன்றைக்கு பல திருமணங்கள் நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. அதேபோல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இன்றைக்கு பல நிகழ்ச்சிகளுக்கு போகிறார். 2 திருமணம் 3 திருமணங்கள் நடக்கக்கூடிய செய்திகளைத்தான் பார்த்திருக்கிறோம். ஒரே மேடையில் 2 திருமணங்கள் நடப்பது கூட ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஒரே மேடையில் வரவேற்பு நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு அதிசயம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆக நாடு இந்த நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் கூட கடந்த திருமண நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு உரையாற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன், அண்ணன் பிறந்த இந்த மண்ணில் அண்ணாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அண்ணாவுடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி நாம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தலைவர் கலைஞருடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த காரணத்தால் அந்த துறையின் சார்பில் இங்கு இருக்கக்கூடிய நகராட்சியினுடைய பூங்காவிற்கு அண்ணாவுடைய பெயரை சூட்ட வேண்டும்.
அண்ணாவுடைய நினைவாக அந்த பூங்காவிற்கு அண்ணா நூற்றாண்டு விழா பூங்கா என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த பூங்காவை அழகுபடுத்தினோம், சீர்படுத்தினோம், அந்த பூங்காவை உருவாக்கியது மட்டுமல்ல, நம்மை உருவாக்கிய தலைவர் அண்ணாவுடைய திருவுருவ சிலையை கூட அங்கே அமைத்தோம். அது வெண்கல சிலையாக அமைத்தோம். ஆனால் இந்த ஆட்சி தலைமைச் செயலகத்தை இழுத்து பூட்டியது, அண்ணா நூல் நிலையத்தை பூட்டுகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. இப்படி கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை எல்லாம் முடக்கி வைக்கக்கூடிய இந்த ஆட்சி அண்ணா பூங்காவை விட்டு வைக்கல. அண்ணா பூங்காவையும் இன்றைக்கு அசிங்கப்படுத்தி அலங்கோலப்படுத்தி அதை சீர்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளியது மட்டுமல்ல, அங்கிருந்து அண்ணாவுடைய திருவுருவ சிலையும் பல நாட்கள் காணாமல் போனது. ஆனால் நம்முடைய மாவட்ட செயலாளர்களுடைய கவனத்திற்கு வந்த காரணத்தால், அதை உடனடியாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற காரணத்தால், ஆட்சியாளர்களுக்கு எடுத்துச் சொன்ன காரணத்தால் அங்கு அவசரமாக ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அது அண்ணா சிலை தான். ஆனால் உண்மையான வெண்கல சிலை அல்ல, அது ஒரு தற்காலமாக வைத்திருக்கிறார்கள். எனவே நான் இங்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நினைவுபடுத்த விரும்புவது, அங்கேயும் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறேன். விரைவில் உடனடியாக கழக ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட, கலைஞருடைய உத்தரவின் பேரில் வைக்கப்பட்ட முறையான இந்த வெண்கல சிலை, அண்ணாவுடைய சிலை விரைவில் இங்கு வைக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழக அனுமதியோடு, ஏன் தலைமை கழகத்தின் அனுமதியோடு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம், ஒரு சூழ்நிலை உருவாகும். வேண்டுமென்றால் தலைவருடைய அனுமதி பெற்று நானே அந்த போராட்டத்திற்கு தலைமை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே விரைவில் இதை வைக்க வேண்டும் என்று நான் அன்பான வேண்டுகோளாக இந்த திருமண விழா நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு எதை பற்றியும் சிந்தனை இல்லை. இப்பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே சிந்தனை என்னவென்று கேட்டால், பெங்களூர் நீதிமன்றத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான திட்டம்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக குற்றவாளியாக ஒரு கூண்டில் இருக்கிறார். குற்றவாளியாக கூண்டில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி இந்த நீதிபதி தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதிசயம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களால் நடத்தி காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து பார்த்து வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்காக பாடுபடக்கூடிய தலைவர்கள் யார், நம்மை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் யார், ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களை பற்றி எண்ணக்கூடியவர்கள் யார் என்பதை உணர்ந்து பார்த்து அதற்கேற்ற வகையில் நீங்கள் உங்களுடைய கடமையை நிறைவேற்றி தர வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக விரைவில் நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் வரப்போகிறது. அந்த தேர்தலுக்கு ஒரு இடைத்தேர்தல் வரப்போகிறது. அதுதான் ஏற்காடு தொகுதியில் நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தல். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்காடு தொகுதியில் ஆளுங்கட்சிக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில், அதிமுகவுக்கு புத்தி புகட்டக்கூடிய வகையில் அந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறது என்ற அந்த செய்தியை நான் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவித்து அதனுடைய வெற்றி விழாவை இதே காஞ்சிபுரத்தில் நடத்துகிற போது அந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவேன் என்ற அந்த செய்தியை குறிப்பிட்டு சொல்லி, இங்கே மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்து நாட்டிற்கு வீட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக வாழுங்கள், வாழுங்கள், வாழ்க மணமக்கள். விடைபெறுகிறேன். நன்றி. அங்கம்பாக்கம் இளைஞணி செயலாளர் தம்பி நடராசன் எழிலரசி தம்பதியின் ஆண் குழந்தைக்கு அண்ணன் தளபதி அவர்கள் இனியன் என்று பெயர் சூட்டி மகிழ்கிறார். 7வது வட்டக்கழக பொருளாளர் இலங்கேஸ்வரன் கவிதா தம்பதியின் பெண் மகளுக்கு அண்ணன் தளபதி அவர்கள் காவியா என்று பெயர் சூட்டி வாழ்த்துகிறார். காஞ்சிபுரம் 1வது வட்டம் தியாகராஜன் சுமதி ஆகியோரின் ஆண் குழந்தைக்கு மதிவாணன் என்று அண்ணன் தளபதி அவர்கள் பெயர் சூட்டி வாழ்த்துகிறார்கள். காஞ்சி நகர துணை செயலாளர் தவமணி புகழேந்தி அவருடைய 24வது பிறந்த நாளை, திருமண நாளை முன்னிட்டு வாழ்த்து பெறுகிறார். அந்த 4 பேர் வந்துட்டாங்களா? அந்த பேர் சூட்டினவங்களா? பேர் சூட்டினவங்களாம் வந்துட்டாங்கப்பா. பாப்பா.